வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே இங்க சூப்பரா இருக்கோம். நீங்களும் நல்லா ஆரோக்கியமா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, மந்த்லி பட்ஜெட்ல நம்ம துண்டு விழாம டிமார்ட்டுக்கு, சூப்பர் மார்க்கெட்லாம் போனா எப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப டிமார்ட்லாம் போனோம் அப்புட்னா, நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை நம்ம கையும், மனசும் சும்மாவே இருக்காது. தேவையில்லாத பல பொருள வந்து வாங்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்ல என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க ஒரு பேப்பர், பேனா அப்பலாம் எடுத்து நோட் பண்ணணும்லாம் கிடையாது. ஃபோன் இருக்கு. ஃபோன்ல நோட்ஸ் இருக்கு. அதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த பொருள்லாம் இல்ல சுத்தமா, எந்தெந்த பொருள்லாம் கம்மியா இருக்கு, இந்த மாசம் வரைக்கும் தாங்காது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, நமக்கு வந்து இவ்ளோ பட்ஜெட் ஆகும் அப்டின்றது. அந்த பட்ஜெட்ட வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ரொம்ப அத விட தாண்டி தான் போகக்கூடாது. அத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் கடைக்குள்ளேயே போங்க. போறப்பயே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொருளா எடுத்துட்டே போங்க. இப்ப வந்து உங்களுக்கு டப்பால ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா, அத கையில எடுத்துட்டு, இதுல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? எதுக்கு நம்மகிட்ட டப்பா இல்ல? அப்டின்னு ஒரு 2 நிமிஷம் யோசித்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிரும். அதுக்கும் மீறி உங்களுக்கு அந்த தேவை இருந்துச்சுன்னா, அந்த டப்பா வாங்கிக்கோங்க. தேவை இல்ல அப்டின்னா வாங்காதீங்க. ஏன்னா, வீட்ல டப்பாவா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருந்து என்ன செய்ய போறோம்? வெறும் டப்பாவா தான் இருக்கும் வீடு ஃபுல்லா. ஸோ தேவைக்கு இருந்தா போதும். ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ணி காச வேஸ்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. இப்ப கல்யாணம் ஆன புதுசுனா நமக்கு நெறைய டப்பா தேவைப்படுறதா இருக்கும். அப்ப நம்ம வாங்கி தான் ஆகணும். இப்போ வரைக்கும் நம்ம வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, டப்பாவா தான் வீட்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து குறைச்சுக்கோங்க. எந்த திங்ஸ்னாலுமே அப்படிதான். இது நம்மளுக்கு தேவையா? இது நம்மகிட்ட இல்லையா? அப்படின்னு யோசித்து வாங்குனீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வந்து விழுகவே விழுகாது. நான் அப்படிதான் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துல இந்த மாரி ஒரு ஆள் வச்சுக்கோங்க. வீட்டுக்காரு இல்லன்னா பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டு போங்க. என் பிள்ளை வந்து நீ ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவான். "அம்மா நீ வாங்கிக்கோமா. உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்கோமா" அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவான். என் ஹஸ்பண்ட் வந்து "இது நம்மட்ட இருக்கு. இது வேணாம்" அப்படின்பாரு. இல்ல எனக்கு அதைக்கும் மீறி நான் ரொம்ப கம்பல் பண்ணி, "இல்ல எனக்கு வேணும்" அப்படின்னா, அப்பயும் அவர் ஓகே சொல்லிருவாரு. பட்டு ஒரு தடவ நோன்னு சொல்றப்பயே எனக்கு புரிஞ்சிரும். ஓகே நம்மட்ட இது இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த பன்னீரு, சீஸு அப்புறம் எல்லா பொருளுமே தான். நெறைய பிராண்ட் இருக்கும். அதுல நெறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும். நீங்க ஒரு 2 செகண்ட் நின்னு பாருங்க. ஒரு 2, 3 நிமிஷமாவது நின்னு பாருங்க. எந்த பிராண்ட்ல என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு. எதுல ரேட்டு கம்மியா இருக்கு. இந்த பிராண்ட் நல்லா இருக்குமா? நல்ல பிராண்டா? அதெல்லாம் யோசித்து ஒண்ணு பிக் பண்ணுங்க. இந்த டிடர்ஜென்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஜென்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரேட்டு கொஞ்சம் கம்மியா கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அது ரேட்டு கூடிருச்சு. அடுத்து ரின்னுக்கு போனேன். ரின் வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்த மாரி இருக்கும். ஆனா ஸ்மெல் வந்து நல்லாருக்கும் துவைச்சதுக்கு அப்புறமா. ஆனா ஜென்டில்ல வந்து ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஆனா திக்கா இருக்கும். ரின் வந்து கம்மியா இருந்ததுனால, கம்மியா அத வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபேப் பார்த்தேன். அது வந்து நல்லா இருக்குமா? அப்படின்ற ஒரு டவுட்ல தான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லா பிராண்டுமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். எது வந்து நல்லாருக்கு, சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. சீப்பா கிடைக்கிறத வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்லா இருந்ததுன்னா, நம்ம நெக்ஸ்ட் அதையே கன்டின்யூ பண்ணலாம். இப்ப என்ன மிச்சதெல்லாம் வந்து ஒரு 250, 260 விக்கிற ரேஞ்சுல இது வந்து 2 லிட்டர் 190 அந்த மாரி விக்கிது. ஒரு ரூ. 50 ரூ. 60னா நமக்கு சும்மா கிடையாதுல்ல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. 2, 3 நிமிஷம் நின்னு பாருங்க. இப்ப நமக்கு இந்த சோப் ஐட்டம் சோப்புனா அந்த பாத்திரம் விளக்குறது சொல்றேன். நம்ம ஃபேஸுக்கு போடுறதெல்லாம் நம்ம அந்த பிராண்ட் நமக்கு செட் ஆகுறதா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுலலாம் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. மிச்ச ஐட்டம் சொல்றேன். வீட்டுக்கு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் சொல்றேன். அந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆஃபர்ல இருக்கத நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரிச்சு வச்சுருங்க. என்னென்னலாம் வாங்கியிருக்கோம்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, எது எது எங்க வைக்க வேண்டிய பொருள். ஒரு சில பொருள் வந்து பெட்ரூம்குள்ள வைக்க வேண்டியதா இருக்கும். ஒரு சிலது கிச்சன்ல வைக்க வேண்டியதா இருக்கும். ஒரு சிலது சாமி ரூம்ல வைக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் வாஷ்ரூம்ல வைக்க வேண்டியதா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுருங்க. இன்னொரு திங்க் என்ன அப்படின்னா, இந்த மாரி ரீஃபில் பேக் வாங்கிக்கோங்க. விம் லிக்யூடு, அப்புறம் இந்த டிடர்ஜென்ட் லிக்யூட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, ரீஃபில் பேக் வாங்கிக்கோங்க. ஏன்னா டப்பாவா வாங்குறப்போ டப்பாக்கும் சேர்த்து தான் காசு போடுவாங்க. நீங்க இப்படி வாங்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேவிங் பண்ற மாரி தான் இருக்கும். அது எவ்வளோ அமௌண்ட்டா இருந்தாலுமே சரி, அது ரூ. 1 இருந்தாலுமே அது ஒரு சேவிங்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த மாரி சூஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ட போன மந்த் வாங்குனதே 2 ஆயில் பாக்கெட் இருந்தது. கோல்டு வினர் 2 இருந்தது. ஸோ கடலெண்ணெய் 1, கோல்டு வினர் 2 தான் எப்பயுமே வாங்குவேன். இந்த தடவ ஏற்கனவே இருந்ததுனால நான் கடலெண்ணெய் மட்டும் வாங்கியிருக்கேன். எப்பயுமே ஒரே எண்ணெய்க்கு உடம்ப பழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால நீங்க ஒரு 2, 3 எண்ணெய் வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய், கடலெண்ணெய்,
அப்புறம் கோல்டு வின்னரு, ரேஷன்ல குடுக்குற பாம் ஆயில் வந்து ஏதாவது பொரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூர ஊத்திருவேன். ஸோ இந்த மாரி எல்லா எண்ணெய்க்கும் உடம்ப பழக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நெறைய எண்ணெய் வாங்கி வச்சுக்குவோம். ஒரே எண்ணெய யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் இந்த டயப்பர் வந்து ஆஃபர்ல இருந்தது. நான் Flipkartல இது வாங்குவேன். ஆஃபர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. பட் Flipkarட்ட விடையுமே இங்க கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்ததுனால, சின்ன பேக் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். தம்பிய டயப்பர் இல்லாம பழக்கணும். இந்த வின்டரு எல்லாம் முடியட்டும். வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கு நானு. இப்ப வந்து நான் எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். 2 பாக்ஸ் வச்சிருக்கேன். 2 பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். அப்புறம் மிச்சத்த வந்து ஃப்ரிட்ஜ்ல போட்டுருவேன். இந்த பருப்பு ஐட்டம் அந்த மாரி இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல போட்டுருவேன். மாவு ஐட்டம்லாம். ஏன்னா சப்போஸ் வெளிய வச்சிருந்து வண்டு, பூச்சிலாம் பிடிச்சிட்டா நமக்கு அப்படியே டோட்டலா வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கண்டெய்னர் தான் வாங்கணும்னு இல்ல. உங்ககிட்ட இந்த மாரி என்னைய மாரியே பிரியாணி பாக்கெட் ஏதாவது இருந்தா, அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்லன்னா நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அத பத்தி ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒண்ணு காலி ஆயிருச்சுன்னா, அத கழுவி கழுவி வந்து எல்லாத்தையும் ரெடியா வச்சிருப்பேன். நான் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோனே டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு ரீஃபில் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அது. இந்த மாரி தான் நான் பண்ணுவேன். எங்க வீட்ல அது மாரி சோப்பு, பிரஷ்ஷு, பேஸ்ட் எல்லாமே எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அந்த டைம்ல நம்ம அவசரமா போய் கடையில வாங்கிட்டு இருக்க முடியாது. காலைல எந்திரிக்கும்போது நமக்கு பேஸ்ட் இல்ல அப்டின்னா, நம்ம போய் டக்குன்னு வாங்க முடியாது. சோப்பு இல்லனாலும் டக்குன்னு வாங்குறதுக்கு நமக்கு கடுப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இந்த தடவ வந்து ஸ்டாக் இருக்கு. அதனால அதுவுமே நான் ரீஃபில் பண்ணவே கிடையாது. ஸோ இந்த மாரி வந்து நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போனா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்னு. இப்ப நான் எதுவுமே பார்க்காம போயிருந்தா எக்ஸ்ட்ரா சோப்பு, எக்ஸ்ட்ரா எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஏற்கனவே இருந்தது அப்படியே இருக்கும். பட்ஜெட்டும் எகிறி போயிருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம கொஞ்சம் வந்து நம்ம டைம் ஒதுக்கி அத பண்றப்போ, நம்மளுக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாகும். அதுக்கு நம்ம வேற செலவு ஏதாவது பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான். கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெஜிடபிள்ஸும் எப்படி பார்த்து வாங்கணும்? எப்படி ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம்? அப்படின்றத வந்து நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஒரு வெஜிடபிள் வாங்குறீங்கன்னா, அத வச்சு ஒரு 2, 3 டிஷ் செய்ற மாரி இருக்கணும். கேரட், பீன்ஸ்ன்னு சாம்பார் வைக்கலாம், பொரியல் வைக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் இந்த மாரி. கேரட்டும், பீன்ஸும் ஒண்ணா எடுக்கிற மாரி நான் ஒரே பாக்ஸ்ல போட்டுருக்கேன். கருவேப்பில, மல்லியும் ஒண்ணா எடுக்கிற மாரி ஒரே பாக்ஸ்ல போட்டுருக்கேன். இந்த மாரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு வேல காலையில எந்திரிச்சு ஒவ்வொரு டப்பாவா தேடுற மாரி இருக்கக்கூடாது. ஒரு டப்பா எடுத்தா அதுல 2 பொருள் இருக்கு அப்படின்ற மாரி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் தான் உங்க வேலைய ஈஸியாக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து அதாவது காய்கறி எப்படி வாங்குறது? எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிற டிப்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இப்போதைக்கு உங்க பட்ஜெட்ல துண்டு விழாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். பை பை. இன்னொரு வீடியோ